வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கருஞ்சீரகத்தை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றியும், இந்த கருஞ்சீரகத்தில் என்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல கருஞ்சீரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு விசேஷ குணம், ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு முக்கியமான வேதிப்பொருள் இந்த கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்காது. என்னென்னா தைமோக்யூனோன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடணும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நம்ம உடம்புல கேன்சர் செல்லோட க்ரோத் இருக்கு இல்லையா, அந்த புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த தைமோக்யூனோன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வேதிப்பொருளில் அதிக அளவில் இருக்குது. எப்படின்னா, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் எதிர்த்து போராடும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணிடும். கூடவே பார்த்திங்கன்னா, நுரையீரல் புற்றுநோய், ஸ்கின் கேன்சர், கோலான் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, இந்த கருஞ்சீரகம் அப்படின்றது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும். டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குன்றவங்க, இல்லை ட்ரைக்ளிசரைட், டோட்டல் கொலஸ்ட்ரால் மட்டும் கிடையாது, கூடவே லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கு, இல்லை ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்போட அளவு, இது எல்லாமே எப்போவுமே கரெக்டான அளவில் சீராக பராமரிக்கிறதுக்கும் கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, இல்லை உடல் பருமனாக இருக்கிறீங்க அப்படின்றவங்களாம் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. கூடவே ஓமம், வெந்தயம் மூணுமே சம அளவில் எடுத்துக்கணும். லைட்டாக இரும்பு கடாயில் வறுத்து எடுத்துக்கணும், கருகக்கூடாது. லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துகிட்டு இதை என்ன செய்யுங்க, மிக்சியில் நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து வைத்துக்கணும். இந்த பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 கிளாஸ் வெந்நீரில் கலக்கி காலை உணவுக்கு முன்னாடி தினமும் தொடர்ந்து ஒரு 30லேருந்து 40 நாட்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா, கெட்ட கொழுப்போட அளவு, டோட்டல் கொலஸ்ட்ரால் ஆகட்டும், எல்டிஎல், ஹெச்டிஎல் எல்லாமே கரெக்டான அளவில் பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களில் பார்த்தீங்கன்னா தைமோக்யூனோன் மட்டும் கிடையாது, அனித்தோல் அப்படின்ற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும், கார்விக்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான வேதிப்பொருள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஃபேட் பர்னிங்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கெலோரியை எரிக்கும். அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுகளில் இருக்கக்கூடிய கெலோரிஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமே பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னா, நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். மெட்டபாலிசம் நம்ம உடம்புல அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ண முடியும் ஆரோக்கியமான முறையில். இதனால் கருஞ்சீரகம் அப்படின்றது உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் கருஞ்சீரகம் ஒன்று. அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் அப்படின்றது 3 முக்கியமான உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது என்னென்னா, முதல் முக்கியமான உடல் உறுப்பு மூளை. மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்கும். மூளை உறுப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படும். இதோட மட்டும் கிடையாது, ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும். ஞாபக மறதி நோய்களான அல்சைமர், அப்படி இல்லைன்னா வயசாக ஞாபக மறதி கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா, அதாவது டிமென்ஷியா, இது மாதிரியான நோய்கள்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, 2வது முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு. கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மையை பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 3வது சிறுநீரகம் உறுப்பு. சிறுநீரகம் உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படும். சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஸ்டோன் உருவாகக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது அப்படின்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லாமல் பித்தப்பைக்கல், அதாவது கால் பிளாடர் ஸ்டோன் உருவாகக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிட்டோன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே கருஞ்சீரகம் அப்படின்றது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்புமே, அதாவது பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, வைரஸ் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். நம்ம சருமத்தையும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும், சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படவும் கருஞ்சீரகம் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, தலைமுடி உதிர்வு ஏற்படாமல் தடுக்கும். கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, கருஞ்சீரக தைலம். இது நீங்கள் கடையில் வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை கருஞ்சீரக தைலம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கருஞ்சீரக தைலம் நீங்களே சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி தலைமுடியோட அடிவாகம், ஸ்கேல்பில் தினமும் தேய்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது பார்த்தா ஹேர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முடியோட வேர் ஒவ்வொன்றையும் நல்ல வலுவடைய செய்யும். அதே சமயம் தலைமுடி உதிர்வை தடுத்து நிறுத்துவதோட மட்டும் கிடையாது, தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். அதாவது சீக்கிரமே இளநரை, சின்ன வயசுலேயே
வந்துடுது இல்லையா. ஒரு சிலருக்கு மன அழுத்தம் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதில் வரக்கூடியது 30, 28 வயதிலே இளநரை ஏற்படுது இல்லையா. இந்த இளநரை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும். ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இரத்த கசிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இந்த கருஞ்சீரகம் அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும். அப்படி உங்களுக்கு ஈர அழற்சி நோய் இருக்குது அப்படின்னா கருஞ்சீரக பொடி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கெட்டியாக இருக்கக்கூடிய புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், இது ஈறுகளில் பற்களில் நல்லா தேய்த்து பல் விலைக்கு நீங்கள் துப்புறபடி பல்பொடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கருஞ்சீரகத்தை தயிரோடு சேர்த்து நீங்கள் பல் விலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலை நேரத்தில் தினமும் வாய் கொப்பளிச்சு துப்பிட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே வாய் துர்நாற்றம் நாளடைவில் மறையிறதோட மட்டும் கிடையாது, ஈறு அழற்சி நோய் இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ண முடியும். இதோட மட்டும் இல்லை, நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும். இதோட மட்டும் இல்லை, பிபி எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஹை பிபி இருக்குது அப்படின்றவங்க ஒரு 2 கருஞ்சீரகம் நீங்கள் தூங்க போகும்போது ஒரு 2 கருஞ்சீரகத்தை மாத்திரை விழுங்குறபடி தண்ணியில் நீங்கள் விழுங்கிடலாம். அப்படி இல்லைன்னா கருஞ்சீரகம் பொடி இருக்குது அப்படின்னா ஒரு 2 பிஞ்ச் நீங்கள் வெந்நீரில் கலக்கி தினமும் காலையில் இரவு நேரத்தில் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே நார்மலாக ஆரோக்கியமான முறையில் கட்டுப்பாட்டுக்கு இயற்கையாகவே கொண்டு வரக்கூடிய தன்மையும் கருஞ்சீரகத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கும் இல்லையா. ஒரு சிலருக்கு மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, வீக்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த வலி கூடவே இருந்த இந்த வீக்கம் இது ரெண்டுத்தையுமே சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா கருஞ்சீரகத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையான வலி நிவாரணி குணம் மட்டும் கிடையாது, கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்களும் அதிக அளவில் இருக்கிறதால சீக்கிரமே மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது. முன்னோர்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரசவமான பெண்களுக்கெல்லாம் கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த நச்சுக்கள், டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வெளியேற்ற அடையிறதுக்கு பிரசவமான பெண்களுக்கு பிரசவம் நடந்த நாள்லேருந்து முதல் 5 நாட்கள் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தை சாப்பிட கொடுப்பாங்க. இதனால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றம் அடைந்து கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்க முடியும். எப்படின்னா, கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, இதை வறுத்து பொடி மாதிரி செய்துட்டு இந்த பொடியோட கொஞ்சமாக பனவெல்லம் சேர்த்து நல்ல கோலி சைஸ், ஒரு கோலி சைஸ் அளவு உருண்டை, காலை ஒரு உருண்டையும் இரவு நேரத்தில் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு உருண்டையும், இப்படி தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் காலை மாலைன்னு கொடுத்துட்டே வரும்போது பார்த்தா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றம் அடைந்து பிரசவமான பெண்ணுக்கு கர்ப்பப்பை தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே கருஞ்சீரகம் அப்படின்றது பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். அதே சமயம் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணுறதுக்கும் கருஞ்சீரகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவி.